அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 772வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் சார். இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், உங்க சொந்த ஊர் எங்க இருக்குது? தஞ்சாவூருங்க ஐயா. தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல எந்த பகுதி சார்? தஞ்சை நகர் புறநகர் பகுதியில நாஞ்சிக்கோட்டை சாலையில தெற்கு புகைவண்டி நிலையத்திலிருந்து தெற்கு பகுதியில் இருக்கு ஐயா. ஓகே, வெரி குட் சார். நீங்க விவசாய குடும்பமா இதர பின்னணியா சார்? விவசாய குடும்பம் தான் சார். மாடு ஆடுகளோட வளர்ந்தவன். நம்ம மாடுகளோட, ஆடு இல்ல, மாடுகளோட வளர்ந்தவன். வெரி குட், வெரி குட் சார், வெரி குட். தென் பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி எல்லாம் இங்க பயின்றீங்க சார்? பள்ளி வந்து தூய பேதுரு பெண்கள் வந்து ஒரு 4வது வகுப்பு வரை, அப்புறம் 5ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரை தூய அந்தோனியார் உயர்நிலை பள்ளி தஞ்சாவூர்ல, இந்த மேரிஸ் கார்னருக்கு பின்னாடி, கான்வென்ட்டுக்கு பின்னாடி இருக்கும் அது. அதுக்கப்புறம் புதுமுக வகுப்பு ஏவி வீரையா வாண்டியார் மெமோரியல் ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் பூண்டி. ரொம்ப சிறப்பான ஒரு கல்வியை வந்து எனக்கு பள்ளியிலும் கல்லூரியிலும் கிடைத்த எனக்கு ஆசிரியர்கள் தான் எனக்கு பெரிய உந்துதல். அதை முடிச்சுட்டு 74, 75ல நான் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு என்னுடைய கால்நடை இளநிலை மருத்துவம் படிப்பதற்காக 74ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அங்க தொடர்ந்து பட்ட மேற்படிப்பு, முனைவர் படிப்பை எல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு அங்க கல்லூரியிலேயே ஆசிரியர் பணி, ஆய்வு பணி கொடுத்தாங்க. தொடர்ந்து 37 ஆண்டுகள் அங்க பணி புரிஞ்சுட்டு 2017ல ஓய்வு பெற்றேன். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த 16 ஆண்டுகள் வந்து இந்த மூலிகை மருத்துவ ஆய்வு, அதை இப்போ இருக்க அந்த 7 வருஷம் நான் ரிட்டையர் ஆன பிறகு வச்சு சேர்த்தா இப்போ 24 ஆண்டு முடிஞ்சு 25வது ஆண்டுல கால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ ஆய்வுகள் வந்து கால் நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. குடும்ப பின்னணியை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அதாவது வேளாண்மை சார்ந்த வர்த்தகம், அதாவது இந்த அரவை மில்லு வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து வச்சிருந்தாங்க. தாய் வழி தாத்தா. தந்தை வழி தாத்தா வந்து முழுமையான வேளாண்மை தான். வல்லம் கிராமத்தை சேர்ந்தவங்க. அங்க அவர்கள் வந்து காலை நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வா இருக்கும் பொழுது யாராவது வந்தால் ஒரு எழுத்து பலகையும் ஒரு எழுத்து குச்சியும் வச்சிருப்பாங்களாம், அந்த ஸ்லேட்டு குச்சி. அதை அந்த தண்ணியில அழைச்சிட்டு மருந்துகள் அதுல எழுதி கொடுத்து அதை போய் மருத்துவமா செஞ்சிருக்காங்க. ஒரு சேவையாக பண்ணிருக்கிறாங்க. அது வந்து தொழிலா பண்ணல. சின்ன வயசுலயே எங்க தந்தையார் சின்ன வயசுலயே அவர்கள் இறந்துட்டதுனால செவி வழி செய்தியாகத்தான் அதெல்லாம் கேட்டேன் நானு. அந்த காலத்துல அவர் வைத்திருந்த ஒரு புத்தகத்தை என்னுடைய அண்ணார்கிட்ட இருந்தும் அதை பார்த்திருக்கேன், ஒரு மாட்டு வாகனம் புத்தகம். நான் அதுல எல்லாம் எதுவும் புரிஞ்சுக்கக்கூடிய சூழல் நான் கல்லூரியில படிக்கும் போது இருந்தது இல்ல. ஆனா அது ஒரு பின்னணி அங்க இருந்திருக்கு. எங்க தாய் வழி தாத்தா வந்து அவர்கள் வந்து வேளாண்மை, அது கூட அந்த அரவை மில்லும் வைத்திருந்தார்கள். எப்பொழுதுமே வீட்டுல வந்து ஒரு 10 கால்நடைகளுக்கு குறையாம இருக்கும். வண்டி மாடு, கூட்டு வண்டி மாடு இருந்தது, உழவு மாடுகள் இருந்தது, கறவை மாடுகள் இருந்தன. அவங்களோட வளர்ந்தேன். இப்போ அது ஒரு மாதிரி காட்டு பகுதியா இருந்தது. நாங்க இப்ப இருக்கிற பகுதி புறநகர் பகுதி. அன்றைக்கு ஒரு முந்திரி காடு, தோரக்காடு, அப்படி ஒரு இடத்துல இயற்கையோடு வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. சரி சரி. நீங்க வந்து உயர்கல்வியில, அதாவது கால்நடை கல்வியில பேராசிரியராக பணிபுரிந்திருக்கீங்க. உங்களுடைய கல்வியியல், அதாவது கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிந்தது தவிர உங்களுடைய இதர பணிகள், சேவைகள், ஆராய்ச்சிகள் தொடர்பான தகவல்கள். அதாவது நீங்க இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முதல்ல எனக்கு வந்து இப்ப என்னுடைய இளநிலை கல்வி முடித்த பொழுது 1979ஆம் ஆண்டு பணி அந்த கொடுக்கும் பொழுதே அந்த பணியினுடைய காரணம் பாத்தீங்கன்னா, வேளாண்மை அறிவியல் நிலையம் திருச்சியில குமரப்பெருமாள் வேளாண்மை அறிவியல் நிலையத்துல கிருஷி விஞ்ஞான் கேந்திரான்னு சொல்லுவாங்க. அதுலதான் எனக்கு முதலாக நான் வந்து பணியில சேர்ந்த மார்ச் மாசம் 26ஆம் தேதி 1980.
சரி. அதனால எனக்கு வந்து அந்த விரிவாக்கம் சார்ந்த இது வந்து ஒரு சிந்தனை வந்து அந்த பணியில கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் அப்புறம் மேல் படிப்புக்கு நான் வந்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு என்னுடைய பட்ட மேற்படிப்புக்கு போனேன். சோ சரி. அத தொடர்ந்து அங்க வந்து ஒரு ஆய்வகத்துல பூஞ்சை காளான்கள் மற்றும் உணவில் இருக்கக்கூடிய நச்சுகள், அதனுடைய சத்து பொருட்கள் ஆய்வு செய்யக்கூடியவற்றில இருந்துட்டு என்னுடைய மேற்படிப்பு வந்து மருந்தியல் மற்றும் நச்சூட்டியல்ல படிச்சேன். சரி. அந்த படிப்புல எழுதிய கட்டுரை வந்து 1983ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுல கோட்டிபர்க்ல நடந்த ஒரு கருத்தரங்கத்துல அந்த கட்டுரை வாசிக்கப்பட்டது. ஸோ ஓகே. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, மனித மருத்துவம் சார்ந்த ஆய்வுகளா தான் இருந்தது. ஓகே. அதனால நான் வந்து அடுத்து ஈரோடு, திருப்பி தஞ்சாவூர்ல அந்த கரிக்கோழிகள் பற்றிய ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் நாகர்கோயில்ல எனக்கு பதவி உயர்வு பெற்று நாகர்கோயில்ல ஒரு 4, 5 மாதங்கள் பணியில இருந்தேன். ஓகே. இணை பேராசிரியரா. அப்புறம் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில மருந்தியல் துறையில கல்வி கற்றுத்தரக்கூடிய ஒரு சூழலுக்கு அங்க வந்தேன். அங்க ம். வந்த பொழுது அந்த கல்லூரி வந்து அந்த காலத்துல ஒரு பல குழப்பங்கள சரி சொந்த கட்டடம் இல்ல. சரியான ஆசிரியர்கள் இல்லை என்று பெற்றோர்கள் கொஞ்சம் குறை சொல்றது மாரி இருந்ததுனால, ஆட்களை தெரிவு செய்து அதுல போட்டார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா மாணவர்களோடு ஒருங்கிணைந்து இன்னைக்கு அந்த கல்லூரியில ஒரு 13 ஆண்டு காலம் நான் வந்து இணை பேராசிரியர், அப்புறம் பேராசிரியர் பணியாற்றிய காலங்கள்ல, அந்த சரி. மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து மாலை நேரங்கள்ல எல்லாம் சில அவர்களுடைய திறன் வளர்ப்பு பயிற்சியில எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல பண்ணல. உங்களுக்கு சரி. தெரியும் ஒரு திரிய வந்து திரி இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். அப்பதான் எரியும். ஆனா தூண்டி விடுறதுக்கு ஒரு கை போல இருந்து பண்ணதுல இன்னைக்கு இந்தியா முழுவதும் அமைச்சு பணியிலும் மற்றும் காவல்துறை பணியிலும் அந்த நாமக்கல் கல்லூரியில அந்த காலத்துல படித்த மாணவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. அது அந்த பணிய வந்து செய்யும் பொழுது ரொம்ப மன மகிழ்ச்சியோடும், ஒரு ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 97ஆம் ஆண்டு வந்து அமெரிக்கா, கனடா நாடுகளுக்கு ஒரு ஆராய்ச்சிக்காக அனுப்பி வைக்கும் பொழுது தான் ஒரு பெரிய மனமாற்றம் நிகழ்ந்தது. ஓகே. நமக்கான ஆய்வுகள் எதுவுமே அங்க நடக்கல அப்படிங்கிறத ம். தெரிஞ்சுக்கிட்டு வந்து, ஓகே. இங்க இருக்கக்கூடிய சில குறைபாடுகளுக்கான தீர்வு அவர்கள் எதுவுமே கொடுக்க மாட்டார்கள். நாம தான் அதுக்கான ஒரு தேடல்ல இறங்கணும்னு சொல்லி, மரபு வழி சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்முடைய மரபு வழி மருத்துவர்களோட பயணித்து, அவர்களோடு உண்டு உறங்கி, அவர்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்னா, மாட்டு வாகனத்திலோ, இல்ல ஒரு ஓலைச்சுவடியிலோ, இல்ல ஒரு மருத்துவரோ சொல்லக்கூடிய மருத்துவத்த அப்படியே கொண்டு வந்து இங்க செய்ய முடியாது. நெறைய ஆமா. குழப்பங்கள் உண்டு. அத வந்து செ செ நெறிப்படுத்த முடியாது. பல செடிகள், பல கடைச்சரக்குகள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறதுனால, அது ஒரு முழுமையான மருத்துவமா இருக்கணும்னா, அவை செயல்படணுங்கிற இதுல வந்து ஆரம்பிச்சு, ஓகே. இன்றைக்கு 24வது ஆண்டு அத தொடர்ந்து மத்திய, மாநில அரசுகள் இந்தியா முழுவதும் இந்த மருத்துவத்தை ஒரு அங்கீகரிச்சு, அத வந்து பாடத்திட்டத்திலயும் கொண்டு வந்திருக்காங்க. அது கூடிய விரைவில வெளிவரும். வெரி குட். அ வெரி குட். வெரி குட். அது நானும் போக வந்து நாமக்கல்ல 2 1/2 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். உங்க உங்க கல்லூரியில தான் அந்த கேவிகேல வச்சு எங்களுக்கு ஜோனல் ஒர்க் ஷாப் எல்லாம் நடக்கும். ஆமா, டாக்டர் ஆமா, மோகன் அந்த டைம்ல ஹெட்டா இருந்தாங்க. சோ ஆமா, ஆமா. ஆமா, உங்கள சந்தித்த ஞாபகம் இல்ல. இருப்பினும் மிக்க மகிழ்ச்சி. நான் 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 வந்து அ அப்போ அந்த மருந்தியல் துறையில இருக்கும்போது நானு அந்த வேளாண் அறிவியல் மையத்துக்கு போறக்கூடிய வாய்ப்பு இருந்ததில்ல. ஓகே. ஆனால் நான் இங்க வந்த பிறகு 2007 8ஆம் ஆண்டு 8, 9ஆம் ஆண்டெல்லாம் அங்க வந்து இது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வந்து ஒரு 3, 4 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். அதுக்கு சரி. பிறகு கூட பல சந்தர்ப்பங்கள்ல அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது, இந்த நாமக்கல்ல திருச்சி சாலையில இருக்கக்கூடிய கோடி இன ஆராய்ச்சி மையத்திலயும், ஓகே. இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம், நாட்டுக்கோழி வளர்ப்பு சார்ந்த பயிற்சிகள் வந்து நெறைய குடுத்துருக்கோம். ஓகே. அப்புறம் இந்த நீங்க நெறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. அது தொடர்பான உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லலாம். அதாவதுங்க, இந்த இந்த ஆய்வுகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா சித்த மருத்துவத்தினுடைய ஒரு சிறப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களிடையே நீங்கி இருக்கக்கூடிய அந்த அறிவு, அது எந்த ஒரு காலகட்டத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில மருத்துவ முறைகள் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு அ அதுக்குன்னு ஒரு ஒரு பிலாசபி ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு தர்க்க நிலையில ஒரு விஷயத்த சொல்லி, அதனுடைய அடிப்படையில தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நம்முடைய மரபு வழி சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடிப்படையான வாத, பித்த, கபம் போன்ற சில அடிப்படை கூறுகள் இருந்தா கூட, மக்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்கள்,
அதை சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள், இன்னும் சொல்லக்கூடிய தாது வர்க்கங்கள், இல்ல சில உயிர் வர்க்கங்களும் அதுல இருக்கும். அதையெல்லாம் திரும்ப 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 ஒரு ஒரு ஆய்வு களமாகவே இந்த சித்த மருத்துவம் அதுக்கு ஒரு பெரிய சட்டதிட்டம் போட்டு இப்படித்தான் பண்ணணும். இதுக்குள்ள பண்ணக்கூடாது. திரிகடுகம்னா சுக்கு, மிளகு, திப்பிலின்னா அதுல மாற்றம் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா, 8 வகையான பொருட்கள வந்து அட்டச்சூரணம்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள வந்து புத்தகங்கள்ல பார்க்கலாம். அவங்க கேட்டா, இதுக்கு இந்த வாதத்துக்கு இப்படி, பித்தத்துக்கு இப்படி, கபத்துக்கு அப்படின்னு. பல மருத்துவ முறைகள்ல அந்த மாரி இல்லாம அறுதியிட்டு இதுதான் இதுலேருந்து எதுவும் மாறக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆய்வு களத்தை வந்து வெளிப்படையா வச்சிருக்க மாட்டாங்க. அந்த வகையில இந்த சித்த மருத்துவ அடிப்படை வந்து ஒரு திறந்த வெளியாக, திறந்த வெளி ஆய்வுக்கூடமாக இருந்ததுனால, நான் வந்து எந்த ஒரு புத்தகத்திலேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லாமல், அந்த அடிப்படைகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான நச்சுயிரி நோய்கள், நுண்ணுயிரி நோய்கள், பூஞ்சை காளான்கள் சம்பந்தப்பட்டது, சாதாரண வயிறு உப்புசம், கழிச்சல், மடிநோய், இப்படி பல நோய்களுக்கான மருத்துவ முறைகளை செய்வதற்கு ஏதுவாக இந்த சித்த மருத்துவ களம் அமைஞ்சிருந்தது. ஸோ அதுல தொடர்ந்து பயணிச்சு என்னுடைய அ நான் படித்த அந்த மருந்தியல் மற்றும் நச்சுயியல் துறையில கூட சில அடிப்படை கூறுகள உள்ளடக்கி தான் இந்த பணிய செம்மையா செய்ய முடிஞ்சது. அதனால நல்ல தான் அதுக்கு ஒரு வெற்றி. அந்த வெற்றி வந்து எப்படின்னா, இப்ப தேசிய பால்வள நிறுவனம் வந்து 2016ஆம் ஆண்டிலிருந்து அவர்களோடு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதுல வந்து இப்போ ஒரு ஆலோசகராகவும், நலம் சார்ந்த ஆலோசகரா வச்சிருக்காங்க. வெரி இப்ப குட், வெரி அங்கிருந்து பாத்தீங்கன்னா, தமிழ்ல இருந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, அசாமி, ஒரியா, பெங்காலி, ஹிந்தி, ஆங்கிலம், இன்னும் சிக்கிம்ல வந்து நேபாளி சொல்லிட்டு பல மொழிகள்ல இந்த மருத்துவ முறைகள் நம்ம மரபு வழி சித்த மருத்துவத்தினுடைய கூறுகளை அவர்கள் வந்து மொழியாக்கம் செய்து இந்தியா முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து பொதுவெளி பப்ளிக் டொமைன்னு சொல்லக்கூடிய அந்த வெளியில இருக்குது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். அதுதான் இந்த சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கூறு. மக்களுக்கான ஒரு மருத்துவமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால, அத வெகுஜன மக்களுக்கு பயன்படக்கூடிய கால்நடைகளுடைய நலம் காக்கிற முறையில செஞ்சு போறதுக்கு எனக்கு அது வாய்ப்பா இருந்தது. நிறைய அனுபவம் கொண்டிருக்கிறீங்க, நிறைய சாதனைகள் புரிந்திருக்கீங்க, புதிய கண்டுபிடித்தங்கள் கூட கொண்டு வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு உங்களுடைய ரெகக்னிஷன், அதாவது அங்கீகாரங்கள், அவார்ட்ஸ், அந்த மாதிரி உங்களுடைய தகவல்கள். ஐயா, இது வந்து 2 வழியில பார்க்கணும். ஒரு சில பேருக்கு என்னன்னா, இந்த மாதிரியான நம்முடைய மரபு வழி அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள தான் செயல்படும். அதை வெளியில அறிவியல் சார்ந்த நோக்குல அத செயல்படுத்த முடியாதுங்கிற திட்டவட்டமா சில பேரு கண்ணை மூடிக்கொண்டு அதை எதிர்த்தார்கள். ஒரு சில பேர் வந்து நம்ம மருத்துவம் அதனால இது வந்து சிறப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பெரிய ஆதரவு கொடுத்தார்கள். நடுவுல கொஞ்சம் பேருக்கு என்னன்னா, இதை எப்படி நாம் படித்த படிப்பு வேற, நம்ம இத படிக்கலையே, இத செயல்படுத்தும்போது ஏதாவது குறை வந்தால் நம்முடைய ஒட்டுமொத்த அறிவையும் சந்தேகப்படுவார்களேன்னு சொல்லிட்டு, இதுல பலருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்ததுனால, இதுக்கான பெரிய ஆதரவோ, அதுக்கான அங்கீகாரமோ வந்து ரொம்ப நாள் கிடைக்கல. ஓகே. அதுக்கு முதலா கிடைச்ச ஒண்ணு வந்து நம்முடைய இது சொல்லுவாங்க, மண் சார்ந்த ஒரு ஆய்வுக்கான நம்முடைய தமிழக அரசினுடைய ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்லப்ன்னு. இப்ப அது வேற பேர் மாத்திருக்காங்க. அந்த இதுக்கு வந்து நானு முதல்ல அதுக்கு தான் விண்ணப்பிச்சிருந்தேன். ஓகே. அந்த ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டுல வந்து மரபு வழி மூலிகை மருத்துவம் மூலமாக மண்ணின் வளம் பாதுகாத்தல், கால்நடைகளுடைய நலம் காத்தல், அதன் மூலமா இயற்கை வேளாண்மைக்கு வர்றதுங்கிற கருத்தை அங்கிருந்த யாரோ ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு மனிதர்கள் வந்து அத எடுத்து ஒரு ரூ. 50,000 முதல்ல அதுக்கான ஒரு நாள் பட்டறையை நடத்துவதற்கு குடுத்தாங்க. சரி. அது 2007ஆம் ஆண்டுல. ஓகே. அதைத் தொடர்ந்து அம்மையார் லீனா நாயர் அவர்கள் வந்து செயலராக அந்த துறையில இருந்த பொழுது ஒரு 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தஞ்சை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் மரபொழி மூலிகை மருத்துவம் மற்றும் ஆய்வுக்கான ஒரு திட்டத்தை அறிவித்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கட்டடமும் கட்டி கொடுக்கறதுக்கும் பல மற்ற பணிகளும் செய்வதற்கு 18 லட்சம் கொடுத்தாங்க. ஓகே. அதைத் தொடர்ந்து தேசிய அளவுல இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஐசிஆர் அவர்கள் வந்து ஒரு 80 இந்தியா முழுக்க 13 இடங்கள்ல அதுல இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய தஞ்சை மையத்தை தெரிந்து இன்னமும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல நம்முடைய பங்களிப்பு தான் வந்து எங்க போனாலும் வந்து மிகச்சிறந்த பங்களிப்பாக எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க அத. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து 2016ஆம் ஆண்டு அம்மையார் அவங்க சாந்தா ஷீலா நாயர் அவர்கள் வந்து
திட்ட கமிஷன்ல அவங்க பொறுப்புல இருக்கும்போது 13.72 கோடி ரூபாய் ஒரு ஆராய்ச்சிக்காக மரபுவழி மூலிகை மருத்துவ மையத்துக்காக அதனுடைய ஆய்வு களம், அதனுடைய மருந்து தயாரிப்பு போன்ற அனைத்து பயிற்சிகள், மற்ற விரிவாக்கம் எல்லாத்துக்குமா சேர்த்து தங்கி படிக்கிறதுக்கான கட்டட வசதிகள், ஆய்வு கூடங்கள், உற்பத்தி சாலை எல்லாம் போட்டு அந்த 13.72 கோடி ரூபாய் திட்டத்தை வந்து ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில இப்ப செயல்பாட்டில் இருக்கிறது. டாக்டர் ரங்கநாதன் என்பவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ. ஸோ இப்படி நிறைய அங்கீகாரம் கிடைச்சது. இதுல வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து பாராட்டு அப்படின்னு சொல்றது வந்து நம்மாழ்வார் கையால வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஒரு இதை வந்து கல்லூரியில பேராசிரியர் வந்து மக்களுக்காக பணிபுரிகிறவங்கிற முறையில அதை வந்து ரொம்பவும் அவர்கள் மனமு வந்து கொடுத்தது முதல் 2005ஆம் ஆண்டு வாக்கில். அதுக்கு அடுத்தது வந்து 2013 வந்து தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப கழகம், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அறிவியல் அறிஞர் விருது கிடைச்சது. அப்புறம் மத்த அந்த ஃபெலோஷிப் வந்து பல நிறையில இருந்து வந்திருக்கு. இது வந்து சில முக்கியமான இது. அப்புறம் சித்த மருத்துவ கல்லூரி பாளையங்கோட்டையில 50வது அந்த பொன்விழா ஆண்டு கொண்டாடும் போது ஒரு கால்நடை மருத்துவரா சித்த மருத்துவத்துக்கு செய்கின்ற பணியை பாராட்டி அவர்கள் வந்து ஒரு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள். இதெல்லாம் வந்து சில முக்கியமான அங்கீகாரங்களா நான் பதிவு செய்யணும். மிக்க மகிழ்ச்சி சார். உங்களை பற்றி பல விஷயங்கள் தெரிய வந்தது. அதற்காக உங்களுக்கு அந்த தகவல்களை வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கூடுதல் அங்கீகாரம், மதிப்பு, பெருமை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இப்போது நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைய நிகழ்ச்சி கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஜோ அவர்களுக்கு வணக்கம். இங்க நம்மளோட இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், வேளாண் சார்ந்தவர்களும் வேளாண் ஆர்வலர்களும் இருப்பாங்க நம்புறேன். ரெண்டாவது, இது தொடர்ந்து இவ்வளவு தொடர்ந்து 700 சொச்சம் நிகழ்ச்சிகள் நடத்தணுங்கும் போது அதற்கான ஒரு முனைப்பு, ஈடுபாடு அப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் நடத்த முடியும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறப்பாக நட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா நான் வந்து இந்த மூலிகை மருத்துவம் மட்டும் ஒரு கால்நடைகளுக்கான ஒரு மருத்துவரா, ஒரு மூலிகை மருத்துவம், மடி நோய்னா இந்த மருத்துவம், கழிச்சல்னா இந்த மருத்துவம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலையில இருக்கக்கூடாது என்பதை ஒரு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு 15-20 ஆண்டுகள் கூட சொல்லலாம். அப்பவே எனக்கு ஒரு பாதை என்ன தெரிஞ்சதுன்னா, கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம் நம்முடைய மரபுவழி சித்த மருத்துவத்தின் கூறுகளின் அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்படுகிறதை நான் உணர்ந்து விட்டேன். அது என்ன மாதிரியான நோய்களுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வெறி நோய் கடிக்கு ஒண்ணுக்கு தான் நம்மகிட்ட மருந்து இல்லைன்னு சொல்றோம். மற்ற பல நோய்களுக்கான மருத்துவ முறைகளை பெரும்பாலும் நம்மளால செய்ய முடியலன்னா அதை வேற ஒரு மருத்துவத்துல சரி பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நம்முடைய அந்த சித்த மருத்துவம் வரும் நோயை தடுக்கிறது, வந்த நோயை தீர்க்கிறது, கெட்டுப்போன அவயங்களை மீட்டு கொண்டு வருகிறது. இது மாதிரி எந்த ஒரு மருத்துவமே இருக்க முடியாது. அதனுடைய ஒரு சிறு துளியைத்தான் நான் இப்ப எடுத்து அத ஆய்வுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னா நீங்க அதனுடைய விரிவை தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய கடல்ல 2 கையில ஒரு நீரை எடுத்துக்கிட்டு நான் கடலை முகர்ந்திருக்கிறேன்னு எப்படி சொல்றதோ அப்படித்தான் நான் சொல்லணும். இது ஏதோ நம்ம நாட்டு மருத்துவம், தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவங்கிறதுக்கு அதுக்காக ஏதோ மேடையில சிலாகித்து பேசுவதாக யாராவது நினைச்சிருந்தா தயவு செய்து இதை ஒரு தனி மனிதன் பேசுவதனால அந்த மருத்துவம் வந்து எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க முடியாது. இதனுடைய அடிப்படை கூறுகளை தொடர்ந்து ஒரு 24 ஆண்டுகளுக்கு மேல அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதனால நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு மருத்துவங்கிறத பத்தி ஒரு புரிதல் வேண்டும். அதுக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் உள்ள விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அது மனிதர்களாகட்டும், கால்நடைகளாகட்டும், செடி கொடிகளுக்கு ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த நோயிலேருந்து காக்கணும்னா முதல்ல என்னன்னா, எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையா இருக்கணும். ஈஸிலி ஆக்சசிபிள் ஒரு அப்ரோச். அதுக்கான ஒரு வழிமுறை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். 2வது, கட்டுப்படி ஆகிற விலையில இருக்கணும். அந்த பொருள், அதுக்கான மருத்துவ முறைகள், அந்த பொருள்லாம் வந்து கட்டுப்படி ஆகணும். இது 2மே பெரும்பாலும் இன்னைக்கு ரொம்ப எளிமையா, ரொம்ப ₹5 ₹10 மருந்து இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சரிதான், நான் அதை பத்தி பேசல. ஆனா மருத்துவத்தினுடைய முக்கியமான இன்னொரு கூறு வந்தாதான் அந்த மருத்துவம் முழுமை அடையும். அது என்னன்னா, 3வது முக்கியமான ஒரு கோட்பாடு, இந்த மருந்தை இந்த நோய் என்று கணித்த பிறகு இதற்கான இந்த மருத்துவத்தை செய்தால் 100க்கு 80, 85 விழுக்காடு, 90, 100க்கு 100 சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா அது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இப்படி 85 விழுக்காடு
வெற்றி பெறும் என்று அறுதியிட்டு கூற முடிந்த மருத்துவமே சிறந்த மருத்துவம். அந்த நிலையில தான் நான் மரபு வழி அந்த சித்த மருத்துவத்தினுடைய செயல்பாடுகள் கால்நடைகளுக்கான மரபு வழி மூலிகை மருத்துவத்துக்கு எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது இந்த சிறப்பைத்தான் நான் அதுல பார்த்தேன். நான் அத நிறைய பேர்ட்ட சொல்லும்போது சொல்லுவேன், நீங்க மடிநோய்க்கான மருத்துவம் பண்ணா வீக்கம் அடைஞ்சிருச்சு. மாடு வந்து இப்ப எல்லாம் கால தூக்குறது இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சில அறிகுறிகள். முதல்ல 5 லிட்டர் கறந்ததுன்னா, மடிநோய்க்கான மருத்துவம் 3 நாளோ, 5 நாள் பண்ணுங்க. இல்ல ரொம்ப நாளாகி போச்சு சார் நான் கவனிக்கலைன்னு 7 நாள் பண்ணுங்க. 7 நாளைக்கு அப்புறம் அந்த 5 லிட்டர் வந்து ஒரு 4 1/2 லிட்டராவது வரணும். நீங்க வந்து 3 லிட்டர் தான் வருது, 2 லிட்டர் வருதுன்னா, அதுல 2 லிட்டர் ஒரு வேளைக்கு காணாம போச்சுன்னா, அது மருத்துவம் இல்லை. இதுதான் வந்து எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி இருப்பதனால் தான், இந்த மருத்துவம் கிட்டத்தட்ட 11,00,000 கால்நடைகளில் தரவுகள் எடுத்திருக்கோம். அதுக்கு மேல கோடிக்கணக்கான கால்நடைகளுக்கு இத்தனை வருஷமா மருத்துவம் இந்தியா முழுக்க எவ்வளவோ 2000 கால்நடை மருத்துவர்கள் சொல்லி, கிட்டத்தட்ட 1,00,000 பண்ணையாளர்களுக்கு இந்த மருத்துவத்த சொல்லிக் கொடுக்கப்பட்டு, தொடர்ந்து பால் பண்ணை நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல ஒரு குறிப்பா அந்த மாடு, அதுக்குள்ள அடையாளம், யாருடைய மாடு, என்ன மருத்துவம் செய்யப்பட்டதுன்னு அந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டது மட்டும் 11,00,000த்துக்கு மேற்பட்ட தரவுகளை வந்து தேசிய பால்வள நிறுவனம் டிஜிட்டல் ரெக்கார்டிங்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து அவங்களுடைய அந்த அ தேசிய பால்வள நிறுவனத்தினுடைய இன்ஹவுஸ் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லி அதிலேருந்து எடுக்குறாங்க அத. அந்த அடிப்படையில 11,00,000 கால்நடைகள்ல மடிநோய்க்கு மட்டும் 3,00,000 கால்நடைகளுக்கான தரவுகளை சேகரிக்கப்பட்டு 85 விழுக்காடு வெற்றிகரமா இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்து ஒண்ணு பண்ணாங்க. கால்நடை மருத்துவர்கள் நேரடியா பார்க்கிறது என்று அதுல 1,00,000 கால்நடைகளுக்கான அந்த மூலிகை மருத்துவத்த குடுத்து பார்த்துட்டு, இது மட்டும் தான் வேற எதையும் கலக்காம தனித்து செயல்பட்ட இந்த மருத்துவத்தில் கிட்டத்தட்ட 87ல இருந்து 88 விழுக்காடு. இன்னும் மருத்துவர் வந்து கூர்மையா கவனிச்சு இத இப்படி போடுங்க, அத அப்படி போடுங்கன்னு செய்முறை விளக்கம் நேரடியாக குடுத்த பொழுது 88, 90 விழுக்காடு வெற்றி வந்ததுனால தான், இன்றைக்கு உலகத்தின் மிக முக்கியமான நிறுவனங்களாகிய சொல்லப்போனா FAOன்னு சொல்லக்கூடிய உலக உணவு நிறுவனம், WHO சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம், எங்களுக்கு இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் அனிமல் ஹெல்த் ஓஹான்னு சொல்லக்கூடிய கால்நடைகளுக்கான நல நிறுவனம், அந்த ஐரோப்பிய அமைப்பு பணம் கொடுத்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஆனந்த் NDDBல அந்த குஜராத் மாநிலத்துக்கான ஒரு திட்டத்தை வகுக்கும் பொழுது, அந்த மைலோ மிஸ்ஸிக்கின்னு சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டி மற்றும் சேஃப்டி ஆபீசர் FAO அவர் என்ன சொன்னாருன்னா, ஆன்டிபயாட்டிக்ஸ் சொல்லக்கூடிய மருந்துகளை நாம் பாதுகாத்து வைக்கலைன்னா பின்னாடி அது பயன்படாது. நமக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுகிறது. அத பற்றிய விழிப்புணர்வை சம்பந்தப்பட்ட கால்நடை மருத்துவர்கள், பண்ணையாளர்கள், பாராவெட்டர்ன்னு சொல்லக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் சில பேர் தேவையில்லாம இந்த மருந்து எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத உடனே எடுத்துட்டு போறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு திட்டம் அதுல. அது 2வது முதல் முறையாக இந்த நிறுவனங்கள் நம்முடைய மரபுவழி சித்த மருத்துவம் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதை எப்படி கொண்டு செல்வது இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு அப்படிங்கிறத பத்தி பேசினதுனால, இந்த இடத்துல நம்ம என்ன பதிவு பண்ணலாம்னா, நம்முடைய மரபுவழி சித்த மருத்துவத்தினுடைய அறிவு கடந்த 23, 24 ஆண்டுகளாக செய்யப்பட்ட ஆய்வின் அடிப்படையிலும், குறிப்பா கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக தேசிய பால்வள நிறுவனத்தினுடைய தொடர்ந்த முயற்சியினாலும் அவர்கள் இதை ஒரு மாற்று முறையாக இந்த கெமிக்கல் அல்லாத முறையில கால்நடைகள் வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த முறை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நான் கண்டிப்பா இதுல பதிவு பண்ணணும். அதே போலவே இந்தியாவுல ஒரு கால்நடைகளுக்கான மருத்துவ முறைகளுக்கான நெறிகள் அமைக்கப்படாம இருந்தது. ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ். அத அமைக்கும் பொழுது அந்த குழுவில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுல இந்த மூலிகை மருத்துவத்தை ஒருங்கிணைச்சு இதையும் வந்து கண்டிப்பா செயல்படுத்துவதனால ஒரு நல்ல வழிமுறையில கால்நடை நலம் காக்க முடியும் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த இந்த மருத்துவ முறையை இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து கேட்கும் பொழுது நான் வந்து எனக்கு உள்ள சூழ்நிலையை அனுசரிச்சு நான் ரொம்ப சீக்கிரமே அதுக்கு ஒத்துக்கொள்வதற்கு காரணம் என்னன்னா, உலகத்தின் பல நாடுகள்ல எத்தியோப்பியா, உகாண்டா, இப்ப கென்யாவுல இருந்து கூட போய் இதுக்கான மருத்துவ முறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குழுவினர் மூலமா. எங்கேயோ ஐரோப்பிய நாடுகள்ல சொல்றோம். எந்த நாட்டுக்கு இந்த மருத்துவம் உரித்தானது, எந்த பகுதியை சேர்ந்தது, அவர்கள்ட்ட முதல்ல போய் இந்த மருத்துவ முறைகள் வந்து சேர்க்கலைன்னு சொன்னா, நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணி என்னான்னு சொல்றதுனாலதான், எந்த கூட்டமா இருந்தாலும் என்ன நடக்குது, இது ஏதோ போனவங்க வந்தவங்க ஆசைப்பட்டு ஒரு நம்ம ஊர் மருத்துவம் நமக்கு ரொம்பவே இப்படியெல்லாம் எந்த விதமான விருப்பமின்றி
ஒரு திறந்த மனதோடு இந்த மருத்துவ முறைகள் மூலமாக கால்நடைகளுடைய நலம் பாதுகாக்கப்படுகிறதா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், முட்டை, இறைச்சி ஒரு கிளீன் சொல்லுவாங்க. கிளீன் மில்க், மீட் அண்ட் எக் எந்த மருந்து பொருள் எச்சங்களும் இல்லாம இருக்குதுங்கிறதுக்கு. அதன் மூலமாகவே குறிப்பா மாடுகளுக்கு நீங்க வந்து ஒரு ஆடு, மாடு, கோழிகளுக்கு ஒரு மருந்து கொடுத்தால், அவற்றின் எச்சங்கள் வந்து சாணம் அல்லது அவனுடைய கழிவுகள் மூலமாக மண்ணுக்கு வரும். அங்க வரும்போது அங்க இருக்கிற நுண்ணுயிரிகளுடைய தன்மை பாதிக்கப்படும். இப்படி பல நிலைகள்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த மருத்துவ முறையை பத்தி உலகளாவிய அனைத்து நிறுவனங்களும் மிகுந்த கவலை கொண்டிருக்க நேரத்தில், நம்முடைய மருத்துவம் அதற்கான ஒரு வழிகாட்டுதலை காட்டுகிறது. அதை முன்னெடுத்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறப்ப, நம்ம இங்க இருக்கக்கூடிய இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு இதை எடுத்துட்டு போற அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில நான் சொன்ன அந்த 3 விஷயத்துக்கு திரும்ப வர்றேன். மருந்து, மருத்துவ வசதி மற்றும் மருத்துவ பொருட்கள் எளிதில் கிடைக்க வேண்டும். ஈஸிலி ஆக்சஸபிள் ரிசோர்சஸ் அண்ட் சர்வீசஸ். 2வதாக அவை கட்டுப்படியாக அந்த மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் ரிசோர்சஸ் நமக்கு கட்டுப்படியாகிற விலையில இருக்கணும். ஒரு மாட்டுக்கு வைத்தியம் பண்ணா நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். 5000 10,000 செலவு பண்ணா அந்த மாட்டுல இருந்து அது வந்து ஒரு லாபகரமான தொழிலா இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் விட கூடுதலா ரொம்ப முக்கியமானதா முத்தாய்ப்பாக இந்த நோய்க்கு இந்த மருத்துவத்தை செய்தால் அதனால் இத்தனை நாள்ல குணமாகும்னு சொல்லக்கூடியது. அதுக்கான மருத்துவத்தை இப்ப நான் சொல்றேன். ஒரு முழம் சோத்துக்கத்தாழை துண்டு துண்டா அப்படியே தோலோட வெட்டணும். 250 கிராம் எடை. சோற்றுக்கற்றாழை 250 கிராம். தோலு முள்ளு நீக்காம, முள்ளு எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே துண்டு துண்டா வெட்டி மிக்சியில போட்டுறலாம். இல்ல மிக்ஸி இல்லாத நேரங்கள்ல கூட ஆட்டுக்கல்ல சின்ன சின்ன துண்டா வெட்டு போட்டு ஆட்டுனா வந்துரும். அதை அரைத்து 2 உள்ளங்கை வலிய வலிய 2 கை மஞ்சள்தூள் 50 கிராம். அது 250 கிராம் சோத்துக்கத்தாழை, 50 கிராம் மஞ்சள்தூள். வெத்தலைக்கு போடுகிற புதிய சுண்ணாம்பு, காஞ்சி போனது அப்படியெல்லாம் இல்லாமல் புதிய சுண்ணாம்பு நல்ல சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி அது ஒரு 15 கிராம், ஒரு பாக்களவு 3 பொருள். சோற்றுக்கற்றாழை 1/4 கிலோ, மஞ்சள்தூள் 50 கிராம், சுண்ணாம்பு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு. இந்த 3ல வந்து சோத்துக்கத்தாழையை முழுசா வெட்டணும். மஞ்சத்தூளை அப்படியே போட்டுட்டு அரைக்கும் பொழுது இந்த சோத்துக்கத்தாழையில ஈரப்பதத்தின் மூலமா கெட்டியா வரும். தேவைப்பட்டால் ஒரு 50 மில்லி தண்ணி ஊத்திக்கலாம். அரைச்சு எடுத்து வைத்துக்கொண்டு அதில் ஒரு கையை எடுத்து ஒரு நம்முடைய டீ குடிக்கக்கூடிய அந்த குவளை அல்லது டம்ளர்ல ஒரு 200 மில்லி அளவுக்கு இளம் சூட்டுல ஒரு தண்ணிய ஒரு கை மருந்துக்கு போட்டு நல்லா தண்ணியா கரைச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி அடிச்சு மடிய நல்லா வைக்கப்பில்ல வச்சு நல்லா தேய்ச்சு கழுவி விட்டுட்டு கறந்துட்டு, இந்த கரைச்ச மருந்த கீழே சொட்ட சொட்ட அரை மணியிலிருந்து 1 மணிக்கு ஒரு முறை திரும்ப 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 தடவிக்கிட்டே இருந்தா 3 நாள்ல எப்பேற்பட்ட மடிநோயையும் விரட்டி விட்டு திரும்பவும் பழைய பாலை எடுத்துடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன அந்த 3 கூறுகளும் இதுக்குள்ள இருக்கும். அதனாலதான் மத்திய மாநில அரசுகள் இந்த மருத்துவத்தை தீவிரமாக மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும். சென்ற வாரம் சேலத்துல வந்து ஆவின் ஒரு கருத்தரங்கம் நடத்தினார்கள் அமைச்சர்கள் முன்னிலையில. அவர்கள் இந்த மருத்துவத்தை கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். அதுதான் முதல்ல பேசணும்னு சொல்லி பண்ணையாளர்களை உட்கார வச்சு இந்த மருத்துவத்தை பல நிலைகளிலும் இதை பற்றி உணர்ந்தவர்கள், இதனுடைய சிறப்பை உணர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பத்தாது, இந்த மருத்துவத்தை இன்னும் தீவிரமா கொண்டு போகணும். இது எந்த ஒரு மருத்துவத்துக்கு எதிரானது அல்ல. மருத்துவம் என்பது வேலை செய்யணும். அதன் மூலமாக எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அடுத்தது வந்து ஒரு கழிச்சல் வந்திருக்கு ஒரு மாட்டுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கழிச்சல்ல என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப வயிறு பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அடிப்படையில ஒரே மாதிரி இருக்குது என்பதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எருமை இருக்கு. இந்த எருமையில வந்து மடி அம்மை வந்திருக்கு. சீரகம், வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனை ஊற வச்சு அரைச்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு, பூண்டு, மஞ்சள், குப்பைமேனி தலை, வேப்பங்குழுந்து, முடிஞ்சால் திருநீற்று பச்சிலை இல்லைன்னா துளசி, இதை கைப்படாம அரைச்சு வெண்ணெயில குழப்பி காலையில இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 முறை ஒரு 3 நாள் போட்டாச்சுன்னா, வாய் வழியா வெத்தலை ஒரு 5 வெத்தலை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கல் உப்பு அரைச்சு நாட்டு சக்கரையில பிசைஞ்சு வாய் வழியா கொடுக்கணும். வெளியில இந்த மருந்தை ஒரு சின்ன பிரஷை வச்சுக்கிட்டு வெண்ணெயில குழப்பி காலையில இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் போடணும். கீழே படுத்து மண் ஓட்டுனா அதை தொடச்சிட்டு திரும்ப திரும்ப போடணும். கைய மடக்கி போட்டு இறுக்கமா கறக்காம கைய நீட்டி போட்டு கறக்கணும். ஏன்னா புண்ணாயிரும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஒரு மடியம்மைங்கிறது பெரிய ஒரு நோயா தெரியாது. அதை அப்படியே விட்டுருவாங்க, புண்ணாயிடும். புண்ணாச்சுன்னா கறக்க கூடாது. நல்ல கறவையில இருக்க மடிநோய் வரும். மடிநோய் வந்தா மாடு வீணாயிரும். இப்ப எப்படி வந்து ஒரு சுலபமா ஒரு பால் பண்ணை தொழிலை வந்து லாபம் அல்லாததாக இது மாற்றுகிறது அப்படிங்கும் பொழுது,
இது வந்து ஒரு நச்சுயிரி நோய், பாக்ஸ் சொல்லக்கூடிய நச்சுயிரி நோய். இதுக்கு எந்த மருந்துமே கிடையாது. அதுக்கான வேற ஏதாவது கூடுதலா எங்கேயாவது 2 ஊசி மருந்து போடலாம் ஒழிய, சொல்லப் போனா அந்த எதிர்ப்பு தன்மையை அது குறைச்சிரும் உடம்புல. அப்ப இந்த மாதிரி எளிய மருந்து பொருட்களை பயன்படுத்தி நாம வந்து அந்த மடியம்மையில இருந்து காப்போம். அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல அந்த எருமையினுடைய அந்த மடி வந்து அப்படி கிருஷ்ணவாடாவுக்கு பக்கத்துக்கு ஒரு 87 வயது அவரு. அவருடைய முனைப்பா எடுத்துட்டு போய் 10 வருஷமா அந்த மருத்துவத்தை 2017ல இருந்து இப்ப 8 வருஷம் தொடர்ந்து அந்த பகுதியில பெரும்பாலும் 90 விழுக்காடு எருமைகளை வச்சு பால் கறக்குறாங்க. அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு அப்பப்ப கொண்டு போற முயற்சி. மாநிலம் கடந்து வரப்ப அது அவர்களுடைய அறியாமை. இந்த மருத்துவத்துல இருக்க கேள்வி கேளுங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. நீங்க இதுகிட்டே வராம இருக்கிறதுனால இந்த அடுத்த தலைமுறையிலே மாடு வச்சுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா மாடு வந்து லாபகரமா இருந்தாதான் அடுத்த தலைமுறையில இருக்கவங்களுக்கு மாடு வச்சுக்கிற ஒரு ஆசை இருக்கும். லாபம் இல்லாமல் இப்படியே பண்றோம், மாடு வருது ஏதோ பண்றோம், தெரிஞ்ச வைத்தியத்தை. மாடு ஏன் அவசியம்? அதுக்கு வந்துடுறேன் நான். இப்ப மருத்துவம் எல்லாம் இருக்குது. நீங்க எந்த நேரம் வேணாலும் நான் 2 எண்ணெய் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல எப்ப வேணாலும் மருத்துவத்தை 24 மணி நேரம் நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் பொது வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இத்தனை மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒளிவு மறை ஒண்ணும் இல்ல. ஆனால் முக்கியமான ஒரு கருத்து, மாடு என்பது ஒரு வேளாண்மைக்கு மையம். என்ன வகையில மையம்னா, அது கொடுக்கிற பால் ஒரு உணவாக பயன்படுகிறது. அதுல பல பொருட்கள் செஞ்சு நம்ம வந்து ஒரு சத்துள்ள ஆகாரமா சாப்பிடுறதுக்கு வச்சுக்கிறோம். அது தரக்கூடிய சாணமும் நீரும் இருந்தால் மட்டுமே சுத்தமாக இருக்கும். அதுவும் அது இருந்தால் மட்டுமே சுத்தமாக வைத்திருக்க முடியும். வேளாண்மை வந்து நீங்க வந்து ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபார்ம் தான் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து வேளாண்மையை வந்து ஏற்கனவே படித்திருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்பங்களை தெரிந்து சிறப்பா செய்யணும். இல்ல இதுல புதுசா வர்றவங்க படிக்கணும்னு சொல்லிதான் இப்படி ஒரு அமைப்பே வந்து வேளாண் பல்கலைக்கழகம் ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ அந்த மண்ணு கால்நடை கால்நடைகள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான் வந்து மண்ணை வளப்படுத்துகிறது. மண்ணு வளமா இருந்த பயிர்களை உண்டுதான் கால்நடைகளும் நம்ம வந்து ஒன்றே நலம் என்ற நிலையில வந்து மெடிசினல் அக்ரோ ஈக்காலஜி என்ற தளத்தில் தான் இப்பொழுது நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மருத்துவத்தை ஒரு கால்நடை மருத்துவரா இது மட்டும் இதுக்கு மருந்துன்னு சொல்ற மாதிரியா இருந்திருந்தால் இதை வெளியில கொண்டு வந்திருக்க முடியாது. ஒரு மிக பெரிய விரிந்த பார்வையாக நம்முடைய உங்களுக்கு சொல்லணும்னா இப்ப பூச்சிகள், வண்டுகள், ஈக்கள், கொசுக்கள், குளவிகள், தேனீக்கள், இப்படியே ஒண்ணு பாத்தீங்கன்னா மனிதர்களோ மற்ற உயிரினங்களை விட பல ஆயிரம் கோடி மடங்கு அதிகமா உள்ளது இந்த பூச்சி வகைகள் தான், இன்செக்ட்ஸ் சொல்லக்கூடியது. அவைகளை பத்திய சிந்தனையே நம்ம இல்லாம இருக்கோம். பட்டாம்பூச்சியை பத்தி வேணா எப்பயாவது பேசுவோம், ஏன்னா நம்ம கண்ணுக்கு அழகா இருக்குன்னு. அவையெல்லாம் இல்லாமல் போய்விட்டால் நெல், கரும்பு, சோளம் போன்ற ஒரு சில உணவு பயிர்கள் மட்டுமே இயற்கையான முறையில அந்த இது பாலினேஷன் சொல்லக்கூடிய அந்த நிலையில நமக்கு வந்து உணவு உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். காய்கறிகளோ மற்ற சத்துக்களை தரக்கூடிய கோடிக்கணக்கான வகையான பொருட்கள் வந்து உலகம் முழுவதும் நமக்கு பயன்படக்கூடிய எத்தனையோ தாவர வகைகள் வந்து அழிந்து விடும். அந்த அந்த அதை செய்யக்கூடிய அந்த இனப்பெருக்கத்துக்கான ஒரு துணையா இருக்கக்கூடிய பெரிய அளவில் அதை தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஒரு பரிந்துரை சொல்றாங்க கொஞ்சமான்னு சொன்னா, கொஞ்சமா போட்டா வேலை செய்யாது 3 மடங்கு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அறியாமையினால மிகப்பெரிய ஆபத்தை நாம் இந்த மண்ணுக்கும் மண் சார்ந்த உயிர்களுக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஒரு கால்நடை மருத்துவராக, ஒரு பொறுப்புள்ள கால்நடை மருத்துவராக எங்கள் கால்நடை வளர்ப்புக்கு இயற்கையான முறையில் அந்த மருத்துவத்தை செய்ய முடியும் ஆய்வு முடிவுகளை உள்நாட்டு அதை அங்கீகரிச்சு எடுத்துட்டு போற நிலைக்கு வந்திருக்கோம். அதனால இந்த மருத்துவம் சார்ந்த பல செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவம் ஒண்ணு சொல்றேன். ஒரு அவசரத்துக்கு செய்யாதுன்னு ஒரு பொய் சொல்லுவாங்க எல்லாரும். அவசரத்துக்கான மருந்து வந்து எப்படி ஒரு மாடு வந்து ராத்திரி 8 மணிக்கு தோட்டத்துல கட்டியிருக்கு, திடீர்னு படுத்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அது எங்க இப்ப மனிதர்களா இருந்தா 108 மத்த ஏதோ ஒரு வகையில இருக்கும். அதுவும் கூட சில இடங்கள்ல அது போறது கூட வாய்ப்பு இல்லாம இருக்கும். அது பெரும்பாலும் இருக்குதுங்கிறதுனால நான் கால்நடைகளுக்கு தான் அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு. வெற்றிலை 10, ஒரு கரண்டி 5 கிராம் மிளகு, 5 கிராம் கல் உப்பு, கடல் உப்பு 5 கிராம். இந்த கல் உப்பு, மிளகு, வெத்தலை 3ஐயும் ஒரு சின்ன அம்மியில ஈரங்காரம் இல்லாம அரைச்சு ஒரு வெள்ளை கைக்குட்டையில வச்சு அவசரத்துக்கு கீழே போட்டு கண்ணுல 2 சொட்டு, காதுல 5 சொட்டு, மிச்சத்தை எடுத்து நாட்டு சக்கரையில பிசைஞ்சு நாக்குல தடவி 2-3 முறை கொடுத்தீங்கன்னா பெரிய ஆபத்துல இருந்து காக்கலாம். அதுதான் நம்முடைய சித்த மருத்துவ மரபு. மண்ணின் வேந்தன், மலையின் வேந்தன், கடை வந்த காலனும் காத தூரம் ஓடிடுவானேன்னு அந்த பாடல் மூலமா கொண்டு வந்திருக்கு. இந்த அறிவு தேடி தேடி எல்லாரும் படிக்கணும்.
இதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா திரும்பவும் பிடிக்க முடியாது. அடுத்த தலைமுறை கால்நடை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த மருத்துவத்தினுடைய அடிப்படையும் தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு மருத்துவத்தையும் விலக்கிட்டு இது மட்டும்தான் சொல்றதுல காலையில பசிக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம். கல்லு மண்ணை சாப்பிட முடியாது. அது ஒரு உணவா இருக்கணும். அதை பத்தி ஒரு டாக்டர் வர்ற வரைக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு முக்கியமான மருத்துவ கூறாக இது இருக்கும். இது ஒரு மருத்துவத்தை சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சொல்லப்படுவதில்லை. இந்த மருத்துவ முறை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவெளியில இருக்குது. இதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம பேசலாம். ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். எல்லா மருத்துவத்தையும் சொல்றதுனால அது ஒன்றும் அப்புறம் மனசுல நிக்காது. நான் சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். நீங்க மேற்கொண்டு சொன்னீங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் புண்ணியமூர்த்தி, உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம் தொடர்பான தனது கருத்துக்களை இங்கே வழங்கினார் டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்கள். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தங்கள் சந்தேகங்களை, இந்த நிகழ்ச்சி தொடர்பான தங்களது சந்தேகங்களையும் இதர கேள்விகளையும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் ப்ரொஃபசர். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்போ வந்து நம்ம வெறும் மில்க் தான். மேக்சிமம் மில்க் விட்டா நமக்கு வந்து கர்ட், யோகர்ட், இந்த மாதிரிதான். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் லைக் சீஸ், பட்டர்லயே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர், கார்லிக் பட்டர், அந்த மாதிரி நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. நான் ஏன்னா ஃபாரின்ல பார்த்துருக்கேன், நிறைய வெரைட்டி. இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இந்த மில்கை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பக்குவப்படுத்துறோம். வி மேக் சம் சார்ட் ஆஃப் அந்த கவு வந்து வி மெச்சூர் வி டிரான்ஸ்ஃபார்ம் த கவு டு சச் எ டிகிரி. அந்த மாதிரி இந்த கண்ட்ரி மெடிசன்ல பண்ண முடியுமா சார்? ஒரு உதாரணம் வந்து பட்டர்ல கார்லிக் பட்டர்னு இருக்கு, ஆமா ஆமா, ஜிஞ்சர் டேஸ்ட் பட்டர்னு இருக்கு, ஏன் ஸ்ட்ராபெரி பட்டர் கூட இருக்கு. இதுக்கு அந்த இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா நான் வந்து சுவிட்சர்லாண்ட்லயும் பார்த்திருக்கேன், நியூசிலாண்ட்லயும் பார்த்திருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த கவ்வை வந்து அந்த மாதிரி மெச்சூர் பண்றாங்க. அந்த மில்கை, அந்த கவ் வந்து அந்த ஃபீடிங்லாம் அந்த மாதிரி அவ்வளோ கேர்ஃபுல்லா தே ஃபீட். இட் சீம்ஸ் அவ்வளோ நல்லா ஃபீட் பண்ணி அதுல என்ன சொல்ற சிக்னஸ்னா எஸ் அவங்க இதுல அந்த இது இருக்காத. யூஸ்வலி இது கோயிங் ஃபார் அந்த என்னது அலோபதி மெடிசன்ஸ் அந்த மாதிரி ஏதோ செய்யறாங்க. நம்ம இதுல இந்த கண்ட்ரி மெடிசன்ஸ்ல அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? ஏதாச்சும் ஆக்சுவலா நீங்க சொல்றத நான் வந்து நெதர்லாந்துல பல முறை வந்து நிறைய நாட்கள் அங்க பண்ணையிலும் இந்த மாதிரி சீஸ் ஃபேக்டரிஸ் வந்து நிறைய விசிட் பண்ணியிருக்கேன் சார். நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப 2014 போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெனுகுரிக் சீஸ், குமின்ஸ் சீஸ், கார்லிக் சீஸ்ன்னு நம்ம ஊரும் அஞ்சப்பட்டி இருக்க எல்லாத்துலயும் அவங்க சீஸ் வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் யார் வாங்குறாங்கன்னா இதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து பிளேவர் அடிப்படையில தான் அது வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து அதை பதனப்படுத்தி அதை இதை வந்து புளிக்க வச்சு அதுக்குள்ள அந்த ரெண்டெல்லாம் போட்டு எடுக்கிறப்பதான் பண்றாங்க அதை. ஆனால் எங்களை ஏன் கூட்டு போனாங்க வருஷம் எங்களை வந்து எதுக்கு அங்க கூட்டு போனாங்கன்னா, நீங்க கேட்கிற அந்த கேள்விதான். அதுக்குதான் பதில் என்னன்னா, கால்நடைகளை இயற்கையான முறையில இந்த ஒரே ஒரு ரைட் கிராஸ் தவிர வேற ஒண்ணுமே அது கண்ணுல பாக்குறது இல்ல சார். அந்த பாஸ்டர் லேண்ட்ல எல்லாம் பண்ண முடியுங்கிறத யோசிச்சா அதுவே வந்து நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கும். ஒரு ஜெர்சி வந்து ஒரு 200 மாடு ஒருத்தர் வச்சிருந்தவர், அவர் இதுல வந்து களைக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி பல விதமான செடிகள் முளைக்கிற மாதிரி அந்த மண்ணை வந்து ஒரு 5 ஆண்டு காலம் போராடி அதை பண்ணி அந்த சீஸுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 2026க்கு புக் ஆயிருது அவருக்கு. அது வந்து ஜெர்சி கவ் வச்சிருந்தாரு. அவங்க பொதுவா எல்லாமே ஹோல்ஷியன் ஃப்ரீஷியன் தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரீஷியன் வந்து நெதர்லாந்து பகுதியை சேர்ந்தது, ஹோல்ஷியன் ஜெர்மனியை சேர்ந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் முனைப்பா இயற்கையை சார்ந்து வருகிறார்கள். நாங்க எங்கேயாவது கூட்டம் போடுற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு தஞ்சாவூர் மாவட்டம் கூட இருக்காது. ஒரு பழைய தஞ்சாவூர் இல்ல, புது தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே ஒரு பாதி தான் இருக்கு அந்த ஊரு. ஆனா 20-30 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அதை வந்து வானொலியில கேட்டா எல்லாரும் அதை நான் கேட்டதா சொல்லி திரும்பவும் அடுத்த முறை வரும்போது அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் எல்லோருக்குமே அந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல்ல ஒரு
ஈடுபாடு வந்திருக்குது. அந்த கஷ்டங்களை எல்லாம் அவங்க பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழியை தேடுறதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி இயற்கையான சூழல்ல கால்நடைகளை மேய்க்கும் பொழுது பலவிதமான செடி கொடிகளை சாப்பிடணுங்கிற நிலையில செயல்படுத்திட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த காண்டிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் மற்றதெல்லாம் வந்து காண்டிமெண்ட்ஸ் அடிட்டிவாஸ் தான் போடுறாங்க சார். சார் ஜஸ்ட் an added question சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிரேசிங் மாடு மேய்க்கிறாங்கல்ல, அதுலயே கோர்ஸா வச்சிருக்காங்க, டிகிரி மாதிரி அதுலயே வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி மாதிரி வச்சிருக்காங்க. அது உண்மைதானா சார்? சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், இப்ப நம்ம ஊர்ல வந்து பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்னு டிகிரிங்க சார், பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் படிப்போம் சார். மாட்டுக்கு ஆபரேஷன் பண்றது, மருத்துவம் பாக்குறது, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பண்ணி எல்லாம் பார்ப்போம் சார். அங்க வந்து டிவிஎம்னு சொல்றது டிகிரி முடிச்சுட்டு தான் படிக்கணும் சார். ஏதாவது ஒரு சயின்ஸ் டிகிரி முடிச்சுட்டு தான் வருவாங்க. 4 வருஷம் தான் சார். 3 வருஷம் தான் பாடம். கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து ஹவுஸ் சர்ஜனா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்லி மருத்துவம், அறுவை சிகிச்சை அது மட்டும்தான் சார். ஊசி மருந்து போடுறது, நோயை கண்டுபிடிக்க இது மட்டும்தான் இருக்கும். மாட்டுக்கு உணவளிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் அனிமல் சயின்ஸ் தனியா இருக்கு சார். அதுல ஃபாடர் அண்ட் ஃபாரேஜ் தனியா இருக்குது, அனிமல் நியூட்ரிஷன் கோர்ஸ் தனியா இருக்கு. அதுல நிறைய பிரிவுகள். அவர்கள்லாம் கால்நடை மருத்துவர்கள் இல்ல, ஆனா அவர்கள் வந்து இந்த படிப்பெல்லாம் படிப்பாங்க சார். இங்கேயும் இந்த வடநாட்டிலயும் இருக்குது அக்ரிகல்ச்சர் அனிமல் சயின்சஸ் சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ திரு ஹியூபர்ட். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, உங்க கேள்வியை கேட்கலாம். குரல் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி அந்த நோய் வர்றதுக்கான சூழ்நிலைகளை மாற்றணும். இப்போ இந்த மடி நோய் வருது, மடி நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன? அதிகப்படியான பாலை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய நோக்கத்துக்காக தான் அந்த மடி நோய் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மடி நோய் வராம எப்படி தடுக்கணும்? வராதுக்கு எப்படி தடுக்கலாம்? மிக 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 சிறப்பான கேள்வி. ஏன்னா நான் வந்து நேரம் நிறைய விஷயங்களை போது ஒட்டுமொத்தமா இப்படி ஒரு நிகழ்வு எல்லாரும் பொதுவாக இதை தொடர்ந்து நான் சொல்றேன். 98 424 55 8 33 9842455833. அதை வந்து கோகுல்ல வந்து அவர்கள் அந்த இதுல கூட அடிச்சு அவருடைய எண்ணும் 90 42 80 92 78 கோகுல் நம்பரு. நீங்க எப்ப வேணாலும் இந்த எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி போட்டீங்கன்னா இது சம்பந்தமான செய்திகளை நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், ஏன்னா கடைசி நேரத்துல அது எண்ணு சொல்றதுல அவசரமா மறந்துடக்கூடாதுக்காக சொன்னேன். அத கோகுல் அதை டைப் பண்ணி மெசேஜ்ல போட்டிருப்போம். அனுமதியோட மருத்துவம் சார்ந்தது மனிதர்களை பத்தி தான் பேசியிருக்காங்க. அவர்கள் சொல்றது வந்து ஒரு நீண்ட ஆராய்ச்சி, பல வருஷங்கள் பண்ணி அது ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் மனிதர்களுக்கான மருத்துவம்னா ஆஸ்பத்திரியில போய் சிகிச்சை பெறுவது என்ற நிலையிலேயே தொடர்ந்து இருக்காங்க. அது சரியான அணுகுமுறை இல்லை. நோய் வராமல் பாதுகாக்கிறது, பிரிவென்டிவ் ஹெல்த் கேரை பத்தி நாம் பேசிட்டே இருக்கோம். யாரு எந்த முன்னைப்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுக்கு பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் வந்து ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு இது ஒரு கிடைக்காம போகும். அவங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாகும். அவங்க பையில வைலன்ஸ் செலவு பண்ண முடியாது. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் நாங்க கல்லூரிக்கு செல்லும் பொழுது முதலாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஒரு வாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்போம். அதை நாங்க தமிழ் படுத்தியிருப்போம். அந்த பிரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு வந்து இந்த சித்த மருத்துவ மூலிகை மருத்துவம் வந்து சித்தர் வழி ரொம்ப சிறப்பா செயல்படும். நீங்க கேட்டதுக்கு மடி நோய்க்கு அதுக்கான வழிமுறையை நான் சொல்லிடுறேன். பொதுவா மாடு சினையா இருந்ததுன்னா ஒரு 7வது மாசத்துல கறவையை நிறுத்துவோம். அப்படி நிறுத்தும் போது பாத்தீங்கன்னா, என்னதான் வந்து பெரும் கறவை இல்லை சார், இதெல்லாம் 10 8 கறக்கிற மாடு இல்ல, சும்மா ஒரு 4 3 தான் கறக்குது நீங்க சொன்னா கூட 7வது மாதம் முடிவுல ஒரு 2 லிட்டர் குறைமையாவது காலையில 2 சாயந்தரம் 1 கறக்கும். அந்த 3 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு அது சேர்ந்துச்சுன்னா நீங்க கறவையை நிறுத்தணும்னா சாப்பாடு தீவனம் கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க, தண்ணி மட்டும் வைப்பாங்க, வைக்கல் மட்டும் போடுவாங்க. எது பண்ணாலும் ஒரு 2 லிட்டர் பால் வந்து அன்னைக்கு சுரந்துரும். ஏன்னா அதுக்கான அமைப்புலதான் நம்ம வளர்த்துருக்கோம். இந்த பால் கட்டுப்பால் இருந்ததுன்னா மடி நோய் வரும். இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சளை நீங்க அரைச்சு ஒரு வாரத்துக்கு 2 வேளை 3 வேளை இந்த பால் நிறுத்தினதுல இருந்து தொடர்ந்து ஒரு வாரம் போட்டுட்டு அப்புறம் வாரம் 2 முறை இதை செய்தீர்களானால் கண்ணு போடும்போது மடி நோய் வராமல் அந்த மாட்டை காப்பாற்ற முடியும். இதுதான் வருமுன் காப்போம்.
இதுக்கு இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்கு, தயாரிக்கப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குது. அதை நீங்க எப்ப வேணாலும் உங்களுடைய சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 10 மாடு வச்சிருக்கோம் சார், நாங்க இதெல்லாம் பண்ண முடியலன்னா அதற்கான மாற்று வழிமுறைகளையும் நாங்க வந்து செயல்படுத்துறோம். அதுக்கு தான் இந்த எண்களை கொடுத்துருக்கேன். நீங்க அதை தனிப்பட்ட முறையில பாத்துக்கலாம். ஆனா இந்த மரபு வழி சித்த மருத்துவ அறிவு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியினருக்கும் தொடர்ந்து இருக்கணுங்கிறது மனசுல எல்லாரும் வச்சுக்கிட்டு, இந்த மருத்துவத்தினுடைய சிறப்புகளை நீங்க எவ்வளவு வேணாலும் துருவி கேள்வி கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனால் இதை உதாசீனப்படுத்தாதீர்கள். இது எல்லா நிலையிலும் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வருமுன் காக்கும், வந்த பின் நோய் நோக்கும், கெட்டு போன அவயங்களையும் மீட்டு கொடுக்கும். கல்லு மாதிரி இருக்க மடி நோய்க்கு 30 நாள் இந்த மருத்துவத்தை போட்டீங்கன்னா கல்லை கரைச்சி விட்டுரும் மடியில. கல்லு மாதிரி இருக்கிற அந்த ஃபைப்ரோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ நல்ல கேள்வி. அதற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம் அதுல. இது ஒரு அடையாளம். நன்றி சார். அவ்வளவுதான் சார். நன்றி 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 தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி சார். என்னோட ஒரு கிளாரிபிகேஷன், அதாவது சொல்லுங்க ஐயா. நாம வந்து இப்ப நவீன யுகத்துல இருக்கிறோம், நவீன மருந்துகள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல மூலிகை மருத்துவத்தையும் அந்த நவீன கெமிக்கல் மருத்துவத்தையும் நாம கம்பேர் பண்ணி அத ஒரு 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 கருத்தோட்டம் சொல்ல முடியுமா? அதாவதுங்க, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நான் 1974 படிக்க போய் 2001 அந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதைத்தான் படித்தேன், பயிற்றுவித்தேன், ஆய்வு மேற்கொண்டேன். அதுல சில குறைபாடுகள் இருப்பதை உணர்ந்து ஒரு தேடுதலுக்காக வெளியில வரும்போது இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பை கண்டு வந்தோம். இப்ப ரெண்டையும் வந்து கிட்டத்தட்ட நான் சரி பகுதியா என்னுடைய நேரத்தை வந்து அதை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், பொதுவா நவீன மருத்துவம் என்பது ஏதோ ஒரு எங்கேயோ சம்பந்தம் இல்லாத ஒரு மருத்துவம் இல்ல. அடிப்படையில நீங்க எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் பாராசிட்டமால் மாத்திரையில இருந்து டைக்ளோபெனாக் மாத்திரையில இருந்து எல்லாமே இது போன்ற அடிப்படை கூறுகளை அந்த மாதிரி ஏற்கனவே மரபு வழி மருத்துவத்தில் நடந்த கூறுகள் எடுத்தா கிட்டத்தட்ட 70 விழுக்காடு புதிய நவீன மருந்துகள் இந்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டன. இதுல இது வந்து என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது காலையில எழுந்தோடனே ஒரு கை நிறைய பழைய சோறு போட்டு ஒரு புளிச்ச மோர் ஒரு டம்ளர் போட்டு 2 கல்லு உப்பு போட்டு 2 வெங்காயத்தை போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடுறேன்னு ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா, இந்த தக்கான பீடபூமியில குறிப்பா தமிழகத்தினுடைய தென் பகுதிகளில் கோடை காலங்கள்ல அது ஒரு மிகச்சிறந்த உணவா இருக்குது. அதுல ஆய்வுகள்லாம் பண்ணி இப்ப மருத்துவ கல்லூரிகள்ல அதனுடைய சிறப்பை சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து சாப்பிடுறதுக்கு நீங்க முனைப்பா இருந்தா சாப்பிடலாம். இல்ல காலையில நான் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன்னு சொன்னா அது உங்களுடைய விருப்பம். அதுவும் ஒன்றும் ஒரு பெரிய கெடுதல் இல்லை. ஆனா பெரும்பாலும் புளிக்கும் வகையான பொருட்களை திரும்ப திரும்ப ஒரு இதுல வச்சிருந்து நம்ம வந்து குளிர்பான்ல வச்சிருந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துறது உடலுக்கு கெடுது என்பது நம்முடைய பாரம்பரிய மருத்துவர்கள் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. பல நோய்களுக்கு அது காரணமா இருக்குன்னு. அதனால அதுல உள்ள கூறுகள் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஏன் நான் பதில் சொல்றதுக்கு ரொம்ப தகுதியான ஆள்னு சொன்னேன்னா, மடிநோயினுடைய பெத்தோபயாலஜின்னு சொல்லுவான். நோய்க்கான அடிப்படை கூறுகள் எல்லாத்தையும் நான் என்ன படிச்சனோ அதன் அடிப்படையில தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதற்கான மருத்துவத்தை நான் இதுல இருந்து இணைக்கிறேன். இதுதான் இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த மருத்துவமனை. இதுல வந்து ஒரு சிறந்த மருத்துவம் அதை வந்து இதை வச்சுட்டு அதை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இதில் எது வந்து ஆபத்தானதோ அதையெல்லாம் கவனமா, இப்போ பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது நல்ல தீர்க்கமான சிந்தனையோட என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா சாமி இந்த மருந்துகளை பாதுகாத்து வைங்க ஐயா, பின்னாடி தேவையா இருக்கும். எல்லாத்தையும் இப்படியே ஒரு அருவாலை போயிங்க மரம் வெட்டுற அருவாலை வந்து தேய்க்காம மட்டுன்னு செங்கல்லே அடிச்சுக்கிட்டு இருந்தா அது முனமலங்கி போச்சுன்னா திருப்பி மரம் வெட்ட ஆகாது. அந்த மாதிரி இந்த மருந்துகளை தேவையில்லாத முறையில நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்சதை வாங்கி முட்டாய் மாதிரி சாப்பிட்டு அவற்றினுடைய செயல்பாட்டை இழக்க வைத்து விட்டோம். அதைத்தான் வந்து ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஆன்டி மைக்ரோபியல்ஸ்ன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு நேர்மையாக அந்த மருத்துவத்தை நாம் பயன்படுத்தி பிற்காலத்துக்கும் பயன்படுற மாதிரி வச்சு கன்சர்வேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் ஃபியூச்சர், அதுதான் ஒரு முக்கியமான செய்தி அதுல. அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணான்னு இல்ல, அது அவசரத்துக்கு தேவை, எல்லா இடத்துலயும் அதை பயன்படுத்தாதீங்க தேவையில்லாத இடத்துல. அப்படிதான் அதை பார்ப்போம். கண்டிப்பா. நன்றி சார், நன்றி. நான் இங்க ரவின்னு சொல்லிட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. இந்த மரபு வழி இந்த மருத்துவ பத்தின ஏதாவது புக்ஸ் இருக்குங்களாங்க சார்? அதான் நீங்க அந்த புக்ஸ் எங்க 90 42 80 92 78 அவர்கிட்ட தொடர்புல இருங்க. அது வந்து
ஏற்கனவே போட்டது அது பதிப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப அதற்கான வேலைகள் நடந்து பதிப்பு சரிபார்த்தல் வேலை நடக்குது. கூடிய விரைவில் நீங்க அதுல அவர்கிட்ட கேள்வி கேட்கிற எல்லாரையும் ஒரு குழுவில் இணைச்சு வச்சிருப்பாரு. அதுல தெரியப்படுத்திடுவோம். அப்படியே இருந்த இடத்துல இருந்து வாங்கிக்கலாமே. அதுக்காக அந்த இணைப்பு வச்சிருக்கோம். இது இல்லாம அனிமேட்டா அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் முதல் முறையாக கிட்டத்தட்ட உலகத்திலே சொல்லலாம், கால்நடைகளை இருந்த இடத்துல அதுக்குரிய மருத்துவ விவரங்களை, இந்த மூலிகை மருத்துவத்தை மட்டும், வேற எந்த மருத்துவமும் அதுல சொல்றது இல்ல. அதுவும் ஒண்ணு இருக்கு. அது நீங்க கூகுள்கிட்ட பேசும்போது அதை வாங்கிட்டு அது உள்ள போயிட்டு நீங்க வீட்டுல உட்கார்ந்தது அந்த எல்லா என்னுடைய மருத்துவமும் அதுல அப்படியே வச்சிருக்கோம். நீங்க எப்ப வேணாலும் அதுல இந்த நோய்க்கு இதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்க சார். இப்போ வந்து பிராய்லர் கோழி அண்ட் இது மாதிரி இப்போ இருக்கிற டெய்லி எக் அந்த பண்ணையில இருந்து வரக்கூடிய முட்டைக்கு வந்து அந்த கோழிகளுக்கு வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க சார். அது வந்து இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவில் வந்து அது வருங்களா? அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா சார்? அது மாதிரி ஏதாவது ஸ்டடிஸ் இருக்குங்களா? ஏன்னா இப்போ நேச்சுரலா நம்ம இருக்கக்கூடிய கோழிகளோ அல்லது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய முட்டையிலேயே வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்றது இல்லைங்க சார், வர்றதில்ல. அதனால நம்ம நேச்சுரலா எடுத்து இல்ல நம்ம ட்ரெடிஷனலா அது மாதிரி. இது 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 வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ், அதாவது ஒரு பலருக்கு வந்து சில குழப்பமான நிலையில இதை பார்க்கறாங்க. அதாவது முட்டை கோழி, இறைச்சி கோழி என்பது வெகுஜன மக்களுக்கு எளிய விலங்கின புரதங்கள் கிடைப்பதற்கு அவை பேருதவியாக இருக்கின்றன. இப்ப வந்து கொரோனா கூட பாத்தீங்கன்னா காலையில 2 முட்டை, சாயந்தரமா அப்படி அகோரமா பசிச்சுது. அந்த முட்டை சாப்பிடலன்னா அவங்க அந்த பசியை இது பண்ணலைன்னா அவங்களுக்கான எதிர்ப்பு தன்மை வந்திருக்காதுன்னு சொல்லி அரசனுடைய மருத்துவமனைகளிலேயே அதை வந்து தொடர்ந்து கொடுத்தாங்க. அதாவது ஒரு நல்ல புரத உணவு கிடைக்கிறதுக்கு. இப்ப அதுவும் வந்து பண்ணை முட்டைகள் வந்து உயிர் இல்லாம இருக்கிறதுனால அவ வந்து ஃபார்ம் பிரெட் எக்ஸ்ன்னு சொல்றது. அதை அடுத்தது வந்து நாட்டுக்கோழிகள், அவை சேவல் சேர்ந்துச்சுன்னா குஞ்சு பொரிக்கிற மாதிரி இருக்கும். அது அசைவ முட்டையாவும் எடுத்துக்கலாம். சேவல் இல்லாம இருந்தா சைவ முட்டையா இருக்கும். ஏன்னா கோழி முட்டை போடுவதற்கு சேவல் சேர வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு செய்தி. அதுக்கு அடுத்ததா அந்த முட்டையை மட்டும் பார்க்கும் பொழுது, முட்டை வந்து இரவுல சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு மேல முட்டை சாப்பிடக்கூடாது. நம்முடைய பாரம்பரியம் சொல்லுது. அது வந்து உடல் நலத்தை கெடுப்பதுக்கு. அதே போல வந்து ஆசைப்படுறதுனால வந்து 5, 6 முட்டையை போட்டாலும் ஒரு முட்டையில 4ல ஒரு பங்குல உள்ள சத்து தான் நம்ம உடல் கிரகிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு. சோ இது மாதிரி நவீனமும் பாரம்பரியம் சேர்ந்து முட்டையை வந்து இப்படி பயன்படுத்துறதுங்கிறது அவர்களுடைய விருப்பத்துக்கு முட்டை சாப்பிடணும்னு நினைச்சா அதை ஒரு அளவோட பகல் காலையில உணவுல சாப்பிடுறதோ இல்ல மாலையில சாப்பிடுறதோ அவங்க வந்து சாப்பிடலாம். அதுல வந்து ஒண்ணும் இது இல்லை. ஆனாலும் முட்டை மற்றும் கோழி இறைச்சி வந்து ஒரு உடல்ல வெப்பத்தை தூண்டக்கூடிய, இது வந்து நவீனத்துல இதை பத்தி எதுவுமே பேச மாட்டோம். ஹீட் இன்கிரிமெண்ட்னு ஒரு கருத்து இருந்தாலும் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஆனா முட்டையோ கோழி இறைச்சி சாப்பிடும் பொழுது, நாட்டுக்கோழியோ பிராய்லர் கோழி எதுவா இருந்தாலும், அதுவும் நிறைய காரம் போன்ற மசாலாகள் போடும்போது உடம்புல வந்து ஒரு வெப்பத்தை அதிகப்படுத்துகிறது. சில பேருக்கு வந்து அது ஆகாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கோடை காலத்துல பாத்தீங்கன்னா பொதுவாகவே முட்டையை கொஞ்சம் சாப்பிடுறத குறைப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதை வந்து பொரிச்சு, கழிச்சலுக்கே கூட முட்டைய சின்ன வெங்காயம் விளக்கெண்ணெய் போட்டு பொரிச்சு மருத்துவமா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. ஆக கோழி, முட்டை இதெல்லாம் வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு ஒரு ஒரு கட்டுப்படியாகிற விலையில ஒரு புரத பொருளாக இருக்கிறப்ப அளவோடு சாப்பிடணும். நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, 10 பேர் இருந்த குடும்பத்துல 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1 கிலோ கறி வாங்கி சாப்பிட்டாங்க. மதியம் இருக்கும், சாயந்தரம் அந்த குழம்பு தான் இருக்கு, 2 தோசைக்கு போட்டுக்குவாங்க. இன்னைக்கு வந்து கணவன் மனைவி மட்டுமே 2 கிலோ வாங்கிட்டு வந்து 3 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறாங்க. உழைப்பு குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த முட்டையோ அது கறிக்கோழியோ ஆட்டோ இதை வந்து ஒரு நிதானம் இல்லாமல் நாம் உணவாக பயன்படுதோ அதுக்குண்டான விஷயங்கள். அதை இதை பொருட்களை குறை சொல்லி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. முட்டை, பிராய்லர் இதுல மருந்துகள் போடுறதை பத்திய கருத்தையும் நான் பதிவு பண்றேன். இப்போ ஆரம்பத்துல வளர்ச்சி ஊக்கிகளாக சில மருந்து பொருட்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டது உண்மை. கொஞ்சமா அதை குறைச்சு நோய் வந்தால் மட்டுமே மருந்து கொடுக்கிற நிலையில இப்ப இருக்கு. ஏன்னா அவ்வளவு மருந்துகளை தொடர்ந்து கொடுத்து அவங்க 35 நாள் கறிக்கோழி வளர்க்கறதுக்கு அவ்வளவு மருந்து போட்டா அவர்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நோய் வந்து சளி இருந்தா மட்டும்தான் கொடுக்குறாங்க. சில நடைமுறை சிக்கல் இருக்கு. ஒரு பெரிய அளவுல மருத்துவம் பண்ண கோழியை வந்து ஒரு 15 நாளைக்கு வந்து அதை விற்பனை கொடுக்க கூடாதுன்னு கூட அதுல போட்டிருப்பாங்க. நடைமுறை சிக்கல்கள் சிலது இருக்கு. இப்ப நான் வந்து பெரும்பாலும் கறவை மாடுகளுக்கான மருத்துவ முறையில வந்து பெரிய அளவுல பண்ணாலும் தொடர்ந்து செல்ல பிராணிகளுக்கும் கோழிகளுக்குமான மருத்துவ முறைகளும் நிறைய பண்ணையாளர்கள் வந்து எங்களோட இணைந்து
எந்த மருந்து வேற ஒரு ஈவன் வாட்டர் சானிடைசர் கூட இல்லாம பண்ணையில வந்து முட்டை கோழியும் கறிக்கோழியும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்க பதிவு செய்யறேன். இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள்ல இந்த கோழிகளும் இயற்கையான முறையில முழுமையா மருந்து இல்லாம பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அது நடக்கும். அது வரைக்கும் இருக்கும். ஆனா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு மருந்த உள்ள கொட்டி கொட்டி எல்லாம் கோழியை வந்து எல்லாரும் வளர்க்கல. ஒரு சில பேர் தெரியாம செய்யலாம். அந்த நிறுவனங்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருக்காங்க. ஏன்னா நிறைய ஏற்றுமதி பண்றாங்க முட்டை, இறைச்சி எல்லாம். அப்ப அங்க போய் அதை அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அவ்வளவு மருந்து இருந்ததுன்னா ஒண்ணு கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இங்க நடக்குது. அது இன்னும் பரவலா இப்ப நம்ம கால்நடைக்கே நான் வந்து இத்தனை வருஷம் வந்து கறவை மாடுகளுக்கு நான் போராடுற மாதிரி கோழிகளுக்கும் தொடர்ந்து போராடி அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இயற்கையான முறையில கோழி வளர்க்கறதுக்கு இன்னும் அதிகமான பேர்களை பண்ணணும். அடுத்தது நாட்டுக்கோழியை பத்தி ஒரு செய்தி. வெளியில மேய்ஞ்சு புல்லு, அந்த புழுக்கள், அந்த ஈரத்துல வரக்கூடிய கரையான் இதெல்லாம் சாப்பிட்டு அந்த இளதலைகளை நோண்டி இயற்கையான முறையில சாப்பிடுற கோழி தான் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியும் அடைச்சு வச்சு பண்ணையில அதை தீவனம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து நாட்டுக்கோழிக்கான ஒரு அடையாளம் அதுல இருக்காது. இருந்தாலும் அந்த கொழுப்புடைய அளவு கொஞ்சம் குறைவா இருக்கும். மீட்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதனால ஒரு கிலோவுக்கு எடை குறைவாக உள்ள கோழிகளை பயன்படுத்துறப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். நிறைய பண்ணையாளர்கள் நான் இயற்கையான முறையில வளர்க்கணும்னு தொடர்ந்து நம்மள தொடர்புல இருக்காங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள அது ஒரு பெரிய இயக்கமா மாறி கால்நடைகள்ல எப்படி பால் வந்து கிளீன் மில்க், மருந்து பொருள் எச்சம் இல்லாத பால், சாணம், நீர், இயற்கை வேளாண்மைக்கு எப்படி இப்போ வந்து நம்ம வேகமா பயணிக்கிறோமோ அது போல கோழி வளர்ப்பும் அந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து திரு பொன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். பொன்ராஜ் அவர்கள் வேளாண் பட்டதாரி, வங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற. தேங்க்யூ சார். அந்த வில்லேஜுகள்ல அந்த இது சோத்து கத்தாழையெல்லாம் தொங்க விட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்களே, அது எஃபெக்ட் எப்படி இருக்கு இந்த வில்லேஜ் காட்டு மாடுகளுக்கு இதுக்கெல்லாம்? சோத்து கத்தாழை மாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சோத்து கத்தாழையை கொடுக்கறது வந்து அது குடப்புழு நீக்கத்துக்கு, குறிப்பா செம்மறி வெள்ளாடுகளுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். மாட்டுக்கும் நல்லா இருக்கும் சார். நாங்க வந்து செனைப்பிடிக்காத மாடுகளுக்கு நம்ம முள்ளங்கி, சோத்து கத்தாழை, முருங்கை, பிரண்டை, கருவேப்பிள்ளையை தான் 20 நாள் கொடுத்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாடுகள் 4 வருஷம் 5 வருஷம் செனைப்பிடிக்காதெல்லாம் செனைப்பிடிக்க வைக்கிறோம். செனைப்பிடிக்காத மாடுகளுக்கு முள்ளங்கி, சோத்து கத்தாழை, முருங்கை, பிரண்டை, கருவேப்பிள்ளைன்னு ஒண்ணு 4 நாளைக்கு இந்த பொருட்களை வச்சுதான் நீண்ட நாட்களா 4 வருஷம் 5 வருஷம் செனைப்பிடிக்காத மாடுகள்லாம் ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்து இப்போ செனைப்பிடிக்க வைக்கிறதுக்கு இந்த பொருளை பயன்படுத்தும். அது வந்து ஒரு நெறிமுறை இருக்கிறது. அது பிரகாரம் அதை ஆய்வு செஞ்சு இதை இந்தந்த காலகட்டத்துல கொடுக்கணும் அப்படிங்கறத 20 நாளைக்கு நாங்க நெறிப்படுத்தியிருக்கோம். அதை உங்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் நீங்க எனக்கோ கோகுலுக்கோ பேசி தெரிஞ்சுக்கலாம். அது பயன்படுத்தலாம். ஆனா வெறும் சோத்து கத்தாழைய சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து சரியான அணுகுமுறை இல்ல. சரிங்க சார். ஓகே. இந்த வேப்பெண்ணெய் யூஸ் இருக்குல்லன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு திரவத்தையும், குறிப்பா வேப்பெண்ணெய் ரொம்ப மோசம். எதையும் வாய் வழியா ஊத்தக்கூடாது. எந்த ஒரு திரவத்தையும் வாய் வழியா ஆடு மாடுகளுக்கு ஊத்தக்கூடாது. அந்த பகுதியில அவர்கள் வைத்திருந்தாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அது புறையேறது மிக ஆபத்தான ஒரு விஷயம். அது வந்து வயிற்றுக்குள்ள போய் குடப்புழு நீக்கத்துக்கு எண்ணெய் வந்து பெரிய அளவுல பயன்படாமல் அதனுடைய ஜீரணத்தன்மையே மாற்றும். அதுக்கு பேசாம ஒரு ஜான் நீளத்துக்கு சோத்து கத்தாழைய முள்ள மட்டும் மொன்ன பண்ணிட்டு அப்படியே வாயில கடிச்சு குடிக்க வச்சிடலாம். அந்த கொஞ்சம் அதுல உள்ள சில ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வடிய வச்சுட்டு பழைய எப்படி சாப்பிடலாம் இல்ல? அப்படித்தானே சொல்றீங்க? ஒரே ஒரு மடல் கொடுக்கறப்ப அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி. திரும்ப கொடுக்கறப்பதான் அந்த இல்ல அந்த வெளியில புண்ணு ஏதாவது வந்ததுன்னா அந்த வேப்பெண்ணெய் போடுவாங்க, அந்த ஈயெல்லாம் அரிக்காம இருக்குது. சார் ஐயா நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு எழுதி வச்சுங்க. காயம் என்று இருந்தால் என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லிடுறேன். தண்ணி ஊத்தி கழுவக்கூடாது, வேப்பெண்ணெய் போடக்கூடாது, ஸ்ப்ரே மருந்துகள் அடிக்கக்கூடாது. 3 செய்யாம ஒரு பூண்டு, மஞ்சள், குப்பைமேனி தரையை அரைச்சு வெண்ணெயில குழப்பி போட்டீங்கன்னா 3 நாள் ஆறிடும். போதும் இல்லையா? எனக்கு காலில் கூட ஏதாவது குதிச்சுன்னா ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா இந்த ட்ரைடாக்ஸ்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு பச்சைல செடிகள் அதை எடுத்து தேய்ச்சா காஞ்சி போயிருது. உண்மையில கொஞ்சம் மஞ்சள் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெண்ணெய் வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்கள் அருமையான தகவல்கள் பல கொடுத்தார்கள். அதாவது வேளாண்மையில் தான் மூலிகை அல்லது இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது பிரபலமாகி கொண்டு வருகிறது என்று பார்த்தால் அது கால்நடையிலும் அது வந்து மிகவும் பிரபலமாகி கொண்டு வருகிறது என்ற தகவல்கள் இன்று தெரிய வந்துள்ளது. அதுல பல நோய்களை நேரடியாக உடனடியாக கட்டுப்படுத்த
தன்மை கூட மூலிகை மருத்துவத்திற்கு இருக்கிறது என்ற கருத்துக்களை அறியும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா கெமிக்கல் சப்போர்ட் பயிர்களை நாசாக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கத்துல இருக்கும்போது, இப்போ கால்நடைகளுக்கும் கூட நாம மருத்துவம் இல்லாம மருத்துவத்தை மூலிகை மூலம் மருத்துவம் செய்து அவற்றை பாதுகாக்க முடியும் என்ற அரிய பல கருத்துக்கள் நமக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு அனைவருக்கும் பல கருத்துக்கள் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.